My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.8ல question number 9 பார்க்க போறோம். z ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க. z equal to 2 minus 2i. நல்லா கவனிங்க. 2 minus 2i அதாவது 4th quadrantல வரும் இது. அப்போ நான் இந்த 4th quadrantல இது எடுத்து 3 சப்டிவிஷன்ல வச்சிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல pi by 3 அளவுக்கு ரொட்டேட் ஆகுது ஆன்டி கிளாக்வைஸ். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க 2 pi by 3 அளவுக்கு ரொட்டேட் ஆகுது ஆங்கிள். தேர்ட் சப்டிவிஷனில் 3 pi by 2 அளவுக்கு ரொட்டேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ரொட்டேட் ஆன பிறகு அதுக்கு புது பேர் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜட்டுக்கு நியூ நேம் Z1, இங்கே நியூ நேம் Z2, இங்கே நியூ நேம் Z3ன்னு கொடுத்து வச்சுருக்கேன். இந்த சம்மை நம்ம டைரக்ட்லி அப்படியே போட்டால் நல்லா புரியாது. டயக்ராமேட்டிக்லி நம்ம இந்த சம்மை அப்ரோச் பண்ணும்போது இந்த சம் நல்லா புரியும். அதுக்காக தான் மூணும் செப்பரேட்டாக டயக்ராம் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? இந்த ஜெட்டை நம்ம போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மாடு ஜெட் எடுக்கிறேன். அப்போ மாடு ஜெட்டுன்னா ரியல் பார்ட்டுக்கு ஸ்கொயர், இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர், அதுக்கு ரூட் எடுக்கணும். அப்போ ரியல் பார்ட் வந்து 2 ஸ்கொயர் வந்து 4, இமேஜினரி பார்ட்டுக்கு ஸ்கொயர் பண்ணால் அதுவும் 4 தான். அப்போ ரூட்டுக்குள்ளே 8, 8க்கு ரூட் எடுத்தால் 2√2. ஓகேவா? அடுத்து நமக்கு என்ன வேணும்? ஆங்கிள் வேணும். ஆங்கிள் ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் மாடு இமேஜினரி பார்ட்டு மேலே, அதாவது -2 மேலே, ரியல் பார்ட்டு கீழே. அப்போ tan இன்வர்ஸ் மாடை ரிமூவ் பண்ண பிறகு 1ன்னு கிடைக்கும். எந்த tan வேல்யூக்கு 1 வருது? pi by 4. அப்போ ஆல்பா ஈக்குவல் டு pi by 4. பட் எனக்கு ஆல்பா வேண்டாம், தீட்டா வேணும். அப்போ தீட்டான்னா 4th குவாட்ரண்ட்ன்றதுனால மைனஸ் ஆல்பா, அதாவது ஆல்பா யார்? pi by 4. அப்போ தீட்டா யார்? -5 by 4. ஸோ இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் போலார் ஃபார்மில் எழுதும்போது. ஓகேவா? ஸோ இந்த ஜட்டை நான் போலார் ஃபார்மில் எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? மாடு வேல்யூ, அதாவது ஆர் 2√2 மாடு வேல்யூ எழுதியாச்சு. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள் cos -5 by 4. அதாவது இது 4th குவாட்ரண்ட்ன்றனால இந்த -5 by 4ன்றாங்களே நீங்கள் ப்ளஸில் கூட எழுதலாம். சரி, ஓகே, நான் மைனஸில் எழுதிக்கிறேன். இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். அடுத்து சைன் -5 by 4ன்றதை மைனஸை நான் முன்னாடி எடுத்துக்கிறேன். ஏன்னா எப்போவுமே சைன் வந்து மைனஸை முன்னாடி வச்சுருவோம். அப்போது நான் சைன் -5 by 4ன்றதும் -sin pi by 4ன்றதும் ரெண்டும் ஒன்று தான். அதனால நான் முன்னாடி வச்சுக்கிறேன். ஒரு ஐ போடணும் இல்லையா? ஸோ -i sin pi by 4. ஓகே, ஸோ இதுதான் போலார் ஃபார்மில் ஜட்டோட வடிவம். ஓகே, ஸோ இதை நம்ம ஆய்லர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு இங்கேயும் மாடு வேல்யூ எழுதிக்கலாம் 2√2 ஈக்கு பவர். இப்போ காசை மறைச்சிக்கணும், சைனை மறைச்சிக்கணும். இது என்ன கண்ணுக்கு தெரியுது பாருங்கள், ஒரு -i. அப்புறம் ஆங்கிள் யார்? pi by 4. ஸோ -i pi by 4. ஸோ இதுதான் ஆய்லர் ஃபார்மில் ஜட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஆய்லர் ஃபார்மில் ஜட்டை நான் இங்கே எழுதிக்கிறேன். 2√2 e பவர் -i pi by 4. ஓகே, இப்போது இது ரொட்டேட் ஆன பிறகு இதுக்கு ஒரு புது பேர் கிடைச்சிது, அதாவது Z1ன்னு பேர் கிடைச்சிடுது. அப்போ Z1 எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு நோன் யார்? 2√2 e பவர் -i pi by 4. இப்போது அன்னோன் யாருன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் இருக்கோ அது வந்து நம்ம ஆய்லர் ஃபார்மில் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக எழுதணும். சரி, எவ்வளோ மூவ் ஆகிருக்கு? இங்கே பாருங்கள் pi by 3 அளவுக்கு ஆங்கிள் மூவ் ஆகிருக்கு. அப்போது i pi by 3. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு Z1 கிடைக்கும், இதனோட புதிய வடிவம். ஓகே, ஸோ 2√2 அப்படி. இப்போ ஆங்கிள் ஐ காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ ப்ளஸில் வந்துக்கிறத முன்னாடி எழுதிக்கலாம், pi by 3 முன்னாடி எழுதிக்கலாம், மைனஸில் வந்துக்கிறத பின்னாடி எழுதிக்கலாம், pi by 4. ஓகேவா? தென் 2√2 ஈக்கு பவர் i இன்ட்டு 3க்கு 4க்கு எல்சிஎம் எடுத்தால் 12. அப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4π இங்கே வந்துடும், 3π இங்கே போயிடும். அப்போ 4π - 3π பை தான் வரும். அப்போ என்னோட Z1 யார்? 2√2 e பவர் i 4πல 3π கழிச்சு pi by 12. ஸோ இதுதான் Z1. அதாவது இது pi by 3 அளவுக்கு கவுண்டர் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் அந்த Z மூவ் ஆன பிறகு அதனுடைய புது நேம் தான் இது. ஓகேவா? இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் Z ஒரு முறை எழுதிக்கலாம். 2√2
e பவர் மைனஸ் ஐ பை பை ஃபோர் இதுதான் நோன். அப்போ அன்னோன் யார்? z2 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நோனை காப்பி பண்ணிக்கோங்க. 2√2 இ பவர் மைனஸ் ஐ பை பை ஃபோர் கரெக்டா? மைனஸ் ஐ பை பை ஃபோர் இன்ட்டு ஈக்கு பவர் என்ன கொடுக்கணும்? இது பாருங்கள் ஆங்கிள் என்ன பாருங்கள், ஐ ஆங்கிள் வந்து 2π/3. ஓகே, அப்போ 2√2 ஈக்கு பவர் ஐயை வெளியே எடுத்துடலாம். இது ப்ளஸில் இருக்கிறது முன்னாடி போட்டுக்கலாம். 2π/3 மைனஸ் π/4. ஓகே, அப்போ அகெயின் 2√2 ஈக்கு பவர் ஐ 3க்கு 4 கேல்சியம் எடுத்தால் 12. அப்போ 4ஆல் இதை மல்டிப்ளை பண்ணோம், 4 2 சார் 8π. 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணோம், -3π. ஸோ என்னோட Z2 யார்? அதாவது 2π/3 அளவுக்கு ஆங்கிள் மூவ் ஆன பிறகு அந்த ஜட்டோட நேமு 2√2 இ பவர் ஐ 8π 3π கழிச்ச பிறகு 5π/12. ஓகே சரி, இப்போ 3π/2 அளவுக்கு ஆங்கிள் மூவ் ஆகிருக்கு. இங்கே தீட்டா வந்து 3π/2. அப்போது இதை வந்து Z3ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு நோன் யார் பாருங்கள், 2√2 ஈக்கு பவர் மைனஸ் ஐ π/4 இது நோன். இப்போ அன்னோன் இ பவர் ஐ இன்ட்டு எவ்வளோ ஆங்கிள் மூவ் ஆகிருக்கு? 3π/2. ஓகே, ஸோ 2√2 அப்படியே எடுத்துக்கலாம். ஈக்கு பவர் ஐ காமன் வெளியே எடுத்துக்கலாம். அப்போ ப்ளஸில் இருக்கிற வேல்யூ முதல்ல எழுதிக்கலாம், 3π/2 மைனஸ் π/4. ஓகே, இப்போ 2√2 அப்படியே எடுத்துக்கலாம். ஈக்கு பவர் ஐ வெளியே வச்சுக்கலாம். இப்போ 2க்கும் 4க்கும் எல்சிஎம் வந்து 4 தான். ஆனால் இங்கே 4 இல்லை. அப்போ மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 3 சார் 6π, கீழே 2 2 சார் 4. அதான் எல்சிஎம் 4ன்னு எழுதியிருக்கேன். மைனஸ் எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிறது அப்படியே வரும் பாருங்கள், பை அப்படியே வரும். அப்போ என்னோட Z3 யார்? 2√2 இ பவர் ஐ இன்ட்டு 6π ஒரு பை கழிச்சிட்டா 5/4. ஸோ இதுதான் என்னோட Z3. அதாவது இந்த Z 3π/2 அளவுக்கு ஆங்கிள் வந்து கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆன பிறகு அதனோட நேம் எப்படி மாறிடும்னா 2√2 இ பவர் ஐ 5/4. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.